ஏறாவூர்பற்று பிரதேச செயலக பிரிவில் வீட்டு வசதியற்ற 38 வறிய குடும்பங்களுக்கு வீடுகளை திருத்தம் செய்வதற்காக கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையினால் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. ஐயங்கேணி பகுதியில் இந்த வீடு புனரமைப்பு வேலைகள் ஆரம்பிக்கும் விசேட நிகழ்வு இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர் கே திலகநாதன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அக்கரைப்பற்று முஸ்லிம் மத்திய கல்லூரி மற்றும் அதனை அண்டிய பகுதியில் இன்று அதிகாலை காட்டு யானைகள் உட்புகுந்து சேதம் விளைவித்துள்ளன. அதிகாலை 4 மணியளவில் பாடசாலையில் புகுந்த காட்டு யானைகள் சுற்றுமதிலின் சில பகுதிகளையும் பயன் தரும் மரங்களையும் சேதமாக்கியுள்ளன. பாடசாலையை அண்மித்த பகுதியில் உள்ள மக்கள் குடியிருப்பு உடைமைகளுக்கும் சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உண்மையிலே இந்த யானை பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக எங்களோட பிரதேசங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு இந்த வேளாண்மை அறுவடை முடிந்தவுடனே எங்களுக்கு 20-130 மீட்டர் நீளமான மதில்களை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கட்டி கொண்டு வரோம். உண்மையிலே இது ஒரு நிற்கதியான நிலை. இது உடனடியாக எங்களுக்கு ஆனவேலிய அமைங்கும். சம்மாந்துறை நலன்புரி சமூக அமைப்பின் ஏற்பாட்டில் மாண்பை அளிக்கும் போதையை ஒழிப்போம் எனும் துணைப்பொருளில் போதை ஒழிப்பு மாநாடு நேற்று நடைபெற்றது. சம்மாந்துறை இஜ்ரா சந்தியில் அமைப்பின் தலைவர் ஏ சுலைமா லெப்பை தலைமையில் இது இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் SLM அனீஃபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காரைதீவு பிரதேச செயலக எல்லைக்குட்பட்ட வைத்தியசாலை வீதிக்கு கொங்கிரீட்டிடும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. 2.5 மில்லியன் ரூபாய் செலவில் இது புனரமைக்கப்பட உள்ளது. புனரமைப்பு பணிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் அபூபக்கர் ஆதம்பாபா கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார். வைத்தியசாலையின் வைத்தியர் அஜந்தாவின் வேண்டுகோளுக்கு இணங்க கடந்த மாதம் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அதற்கான தீர்மானம் பெறப்பட்டது. நேற்று நான் பத்திரிகைகளில் பார்த்தேன், நாட்டிலே எதிர்பார்த்ததை விட அதிகளவு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதாக அவர் கூறியிருக்கிறார். உலகத்திலேயே சிறந்த தீவு இலங்கைதான் என்று அனுர திசாநாயக்க அவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்த பிற்பாடு உலகத்திலே பிரகடனம் செய்திருக்கிறார்கள். கல்முனை பிராந்திய சுகாதார நிறுவனங்களில் பணியாற்றும் மேற்பார்வை பொது சுகாதார மருத்துவ தாதியர்கள் பொது சுகாதார மருத்துவ மாதிரிகளுக்கான 5 நாள் பயிற்சி பட்டறை ஒன்று கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இடம்பெற்றது. குடும்ப சுகாதார பணியகத்தின் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் இடம்பெற்ற பயிற்சி பட்டறையில் கல்முனை, அம்பாறை, திருகோணமலை ஆகிய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் மருத்துவர்கள் வளவாளர்களாக கலந்து கொண்டனர். கல்முனை பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஷக்கீலா இசைதீன் வழிகாட்டலில் இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது.